வெக்கம் இல்லையா உங்களுக்கு? போட்டு பண்ணிக்கிறீங்க. ஒரு திட்டமிட்ட இன ஆட்களாம் ஊடகங்கள் அங்கே காட்டலாம். அது வைக்கப்படுமாக இருந்தால் எங்களுக்கு ஊர் சுற்றுவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், யாழ்ப்பாணம் கையிட்டிலா நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுடைய காணிகளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டவிரோதமாக இராணுவத்தினருடைய விகாரை அமைச்சிருக்கிறாங்க. இதை கண்டித்து தொடர்ச்சியாக பல நாட்களாக ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு வராங்க மக்கள். இது தொடர்பான மேலதிக விஷயங்களைத்தான் நாங்கள் கேட்டறிஞ்சு தெரிஞ்சு கொள்ள போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். தொடர் போராட்டம் ஆக்குவோம். டிஐ நிக்கிறாரு, ஒரு சீனியர் டிஐ தொடராக்க போறீங்க. அப்படி ஏதாவது வச்சு நம்ம மனுஷரை இவங்க உடனே உடனே வரீங்க. என்ன கோர்ட்ஸ் வரீங்க? வெக்கம் இல்ல. மிரட்டுறது உங்களுக்கு தமிழன் மட்டும் தான் கிடைச்சாங்க. தமிழன் தான் தமிழன். போட்டு பண்ணிக்கிறீங்க யூனிஃபார்த்தை. வெக்கம் இல்லையா உங்களுக்கு? சட்டவிரோதமா கட்டிருக்க தெரியும் தானே. ரூல்ஸ் நீங்க 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 கேட்கணும் கேள்வியை. நோட்டை முடிச்சு நிக்கிற ரூல்ஸ் இல்லையா? சரியா ரூல்ஸா? யூனிஃபார்ம் போட்டோன்னா என்ன செய்யலாம் நினைக்கிறேன். போட்டோம் என்ன செய்யலாம் செய்து விட்டு போலாம். இல்ல அது இல்ல, யூனிஃபார்ம் போட்டோ என்ன செய்து போலாம்.
நாங்கள் இன்றைக்கு எந்த இடத்துலயும் போய் எங்கட கோயில்களை கட்டி கட்டி கிட்ட பிடிக்கல ஆக்கிரமிக்கல எங்கட தேசத்தை நீங்க வந்து இன்றைக்கு நாங்க சொல்றோம் ஐயா சொந்த காணிய சும்மா இன்றைய தினம் தையிட்டி சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிரான போராட்டம் காலையிலிருந்து இப்பொழுது வரை தொடர்ச்சியாக பெரும் மக்கள் எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் தனியார் காணிகளுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டவிரோத கட்டுமானம் முற்றாக அகற்றப்பட்டு மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அது உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்து இன்றைய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கட்டம் கட்டமாக காணிகளை விடுவோம் என்ற கருத்து நீதியை காலம் தாழ்த்துகின்ற செயற்பாடு, அதிலே எங்களுக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை. அனுர் அரசு நினைத்தால் அமரபுர நிக்காய மற்றும் ஏனைய நிக்காய உயர் பீடங்களோடு உடனடியாக கதைத்து இதற்கான நீதியை உடனடியாக வழங்க முடியும். ஆக அரச கட்டமைப்புகளாக இருக்கலாம், அரசு அதிபராக இருக்கலாம், ஏனைய பிரதிநிதிகள் அதிகாரிகளாக இருக்கலாம், இவற்றை வந்து பார்த்து ஏதோ தீர்வை தரப்போகிறோம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை எங்கள் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி விட்டு செல்லுகிறார்களே தவிர இதுவரை ஒரு அங்குலம் கூட இந்த விடயம் நகரவில்லை. அந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும். அதற்கு முதலாக இங்கே இருக்கக்கூடிய அந்த விகார சட்டவிரோத கட்டுமான அந்த விகாராதிபதி இங்கிருந்து அவர் அகற்றப்பட வேண்டும். அவர் இங்க குந்தி இருந்து கொண்டுதான் இந்த காணியை பிடிச்சு விகார கட்டுமானம் மட்டுமல்ல, சுத்தி கிட்டத்தட்ட 9 ஏக்கர் காணி பொதுமக்களுடைய நிலங்களை பிடிச்சு வச்சு கொண்டுதான் செய்கிறார். உடனடியாக சமாதான சீர்குலைவு ஏற்படக்கூடாது, நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், அனைத்து மதங்களுக்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த பௌத்த தேரர் கையிட்டில் இருக்கிற தேரர் உடனடியாக இங்கிருந்து வெளியேற வேண்டும். அடுத்த கட்டமாக மக்கள் அந்த விகாரையை சுற்றி இருக்கக்கூடிய காணிகள் அனைத்தும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். வடக்கிலே இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள்,
செபஸ்டியன் ஆலயமாக இருக்கலாம், பலாலியில் அமைந்திருக்கக்கூடியது, மயிலிட்டியிலே அமைந்திருக்கக்கூடிய காணிக்க மாதா ஆலயமாக இருக்கலாம், பிள்ளையார் ஆலயமாக இருக்கலாம். இந்த ஆலயங்கள் எல்லாம் 2 பிள்ளையார் ஆலயங்கள், ஒன்று மயிலிட்டியிலே, இன்னொன்று பலாலியிலே. இந்த 2 சைவ ஆலயங்கள், 2 கத்தோலிக்க தேவாலயங்கள் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு இடித்து முற்றுமுழுதாக இராணுவத்தினாலே அகற்றப்பட்டிருக்கிறது. யுத்தம் நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட கட்டுமானங்கள் அல்ல. அந்த ஆலயங்கள் எல்லாம் சட்டபூர்வமான ஆலயங்கள். எங்களுடைய மக்கள் காலங்காலமாக வழிபாடு ஆட்சி வந்த சைவ கிறிஸ்தவ கத்தோலிக்க ஆலயங்கள். அவற்றை இராணுவம் இடித்து அகற்ற முடியுமாக இருந்தால், சட்டவிரோதமாக தனியாருடைய காணிகளை பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை, அதுவும் 46ஆம் ஆண்டுக்கு பிறகு தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய இந்த கட்டுமான அந்த பௌத்த பின்னணி கதைகளை ஏன் அகற்ற முடியாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆக தனியாருடைய காணிகளை அடாத்தாக பிடித்து உயர் பாதுகாப்பு வலயம் இருந்திருக்கும் பொழுது, அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, இப்பொழுது அது ஒரு ஆலயம், அதை அகற்றக்கூடாது என்ற ஒரு உணர்வு ரீதியான ஒரு மடை மாற்றல் இங்கே நடைபெறுகிறது. அதனை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த விகாரை அகற்றப்பட்டு அந்த விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணி உரிமையாளர்களுக்கு அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். மாற்று காணிகளை ஏற்றுக்கொள்ள காணி உரிமையாளர்கள் தயாரில்லை. ஆக இந்த விடயத்திலே தமிழ் இனமாக நாங்கள் மிகவும் உறுதியாக இந்த இலக்கிலே, இந்த போராட்டத்திலே இருக்கின்றோம். இதுக்கு பதிலாக மாற்று காணிகள் ஆலயம் அகற்றக்கூடாது என்றால், எங்களுடைய ஆலயங்களை நீங்கள் அகற்றும் பொழுது உங்களுடைய அந்த நீதி எங்கே போனது? ஆக இது நிச்சயமாக அகற்றப்படக்கூடிய விடயம். அதுதான் மத நல்லிணக்கத்தையும் நீதியை நிலைநாட்டும் என்ற அடிப்படையிலே உடனடியாக இதற்கான தீர்வு எட்டப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த சமாதான சீர்குலைவு இந்த இடத்துல ஏற்படுகிறது என்றால், மதங்களுக்கிடையே ஒரு இனவாதம் மதவாதம் ஏற்படுகிறது என்றால், அதற்கு இந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்காமல் தொடர்ந்து ஆக்கிரமித்து வைத்திருப்பதுதான் அடிப்படை காரணமே தவிர, மக்கள் தங்களுக்கு மேலே நகர்த்தப்பட்ட ஆக்கிரமிப்புக்கு எதிராக நீதிக்காக குரல் கொடுப்பது ஒருபோதுமே இனவாதமோ மதவாதமோ ஆகாது. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்கா காவல்துறை மிகவும் காட்டுமிராண்டித்தனமாக எங்களை கைது செய்திருந்தார்கள். எங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருந்தார்கள் கடந்த நிலைகளிலே. இன்றைய தினம் கூட தற்காலிக போலீஸ் சாவடிகளை அதிலே நிறுவி, நாங்கள் வரும்பொழுது எங்களை எல்லாம் பதிவு செய்து, வாகனங்களை பதிவு செய்து, அவர்களுடைய அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கே நீங்க பின்னுக்கு பார்க்கலாம் எவ்வளவு பேர் இதுல நிக்கணும் என்று, காலையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் போராட்டக்காரர்களை விட போலீஸ்காரர்கள் மிக அதிகமாக நிற்கிறார்கள். இன்றைய தினம் புத்தர் சிலை ஒன்று இங்கே நிறுவப்பட இருக்கிறது என்ற ஒரு விடயம் முதலிலே தெரிய வந்து, இந்த தையிட்டி விகாரையிலே இருக்கக்கூடிய பௌத்த மத குரு புத்தர் சிலை எதுவும் நிறுவப்படாது, எந்தவித சடங்குகளும் இன்று நடைபெறாது என்று ஒரு ஊடக சந்திப்பினூடாக நேற்று முன்தினம் அவர் அறிவித்திருந்தார். அந்த பின்னணியிலே இன்றைய தினம் இங்கே புத்தர் சிலை கொண்டு வரப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இங்கே காவலாக மறைத்து வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். அங்க உள்ளேயும் காவல்துறையினர், STF வேறு கலர் நிற உடைகளோடும் பலர் அங்கே நிற்கிறார்கள். அவர்கள் போலீசாரா, பொதுமக்களா, புத்தர் சிலை வைக்க வந்தவர்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் அங்கே பார்க்கலாம், ஊடகங்கள் அங்கே காட்டலாம். அதுல நிற உடைகளோடு இப்போதான் அவர்களுடைய காட்சி அங்க தெரிகிறது. ஆகவே இன்று இரவோடு இரவாக களவாக புத்தர் சிலை வைக்க போகிறார்களோ தெரியவில்லை. அப்படி புத்தர் சிலை வைக்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய இந்த காணி உரிமைக்கான போராட்டம் தொடர் போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் என்பதை இத்தால் அனைத்து தரப்பினரும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இங்கு எக்காரணம் கொண்டும் புத்தர் சிலை தொடர்ந்து நிறுவப்படக்கூடாது என்ற உத்தரவாதம் தரப்புகளிலிருந்து காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த புத்தர் சிலை இன்று இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு முயற்சிகளுக்கு மத்தியிலும் நிறுவப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது இனவாதத்தை, மதவாதத்தை தூண்டுகின்ற ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு செயற்பாடாக, இந்த அரசு மேற்கொள்ளுகின்ற இன அழிப்பு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த புத்தர் சிலை வைக்கப்படுகின்ற விடயம் இன்று இங்கே நடைபெறக்கூடாது. நடைபெறுமாக இருந்தால் எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக காணி உரிமையாளர்கள் சார்பிலே அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து இந்த காணிகள் விடுவிக்கப்படும் வரை தொடர் போராட்டமாக முன்னெடுப்பதை தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் தெரியப்படுத்தி நிற்கின்றோம். ஆகவே இந்த ஸ்ரீலங்கா போலீசினுடைய அடக்குமுறையும் நீதிமன்றத்தை நாடி போராட்டத்தை தடை செய்கிறதுக்கான அவசர உத்தரவுகளை வேண்டுவது, அதிலே சமாதானத்தை சீரழிக்கக்கூடிய விதத்துல எதுவும் இல்லாமல் போராட்டம் செய்யலாம் என்றுதான் இருக்கு. இதுல காட்டி என்கிற மக்களை ஏமாத்தி கொண்டு எங்களை போல குரல் கொடுக்கின்ற செயற்பாட்டாளர்கள் மீது வழக்குகளை தாக்கல் செய்து இந்த ஆக்கிரமிப்பை தொடர்ந்து செய்கின்ற ஸ்ரீலங்கா
சிங்கள பௌத்த பேரினவாத அரசனுடைய இன அழிப்பு நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச சமூகம் இதற்கான அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுத்து இந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது. நன்றி. சில்வாவால் அடிக்கல் நாட்டப்பட்டு அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கப்பட்டு இராணுவத்தால் கட்டப்பட்டு போலீசாரினால் பாதுகாக்கப்படும் இந்த சட்டவிரோத விகாரையின் விகாராதிபதி ஒரு காக்கி உடை அணிந்து அதை களைந்து தற்பொழுது காவி உடை தரித்து அங்கே கடமையில் இருக்கிறார். அப்ப இதுல நீங்கள் நம்முடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்கள் அல்லது குறிப்பாக உலகம் பூராகவும் இருக்கும் தமிழ் மக்கள் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த விகாரையின் நோக்கம் என்ன என்று மீண்டும் சொல்லுகிறேன். இது ஒரு அரச யந்திரத்தால் அரசாங்க பணத்தில் கட்டப்பட்ட விகாரை. அங்கே காலை கடமையில் இருப்பதும் அரச இயந்திரம், உள்ளே இருக்கும் விகாராதிபதியும் முன்னர் காக்கியுடை தரித்து இப்பொழுது காவியுடை தரித்திருப்பவர். அவருக்கு இப்போதும் சம்பளம் பழைய சம்பளம் வந்து கொண்டிருக்கிறது தெரியாது. எனவே இதன் அடிப்படையை புரிந்து கொண்டு சில கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் தெரிவிக்க வேண்டும். நாங்கள் எங்களோட காணி எங்களோட இடத்துக்காக நாங்கள் சண்டை பிடிக்கும் போது எங்களை கொச்சைப்படுத்தாதீர்கள், தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள். கள்ளக்காணி, கள்ள உறுதி, செம்மறி நாயல் வழக்க போடுபவன் இப்படியான கதையில கழிச்சு எங்களை புண்படுத்தாதீர்கள். அதே வேளை தயவு செய்து நீங்கள் இந்த விகாரைக்கு சார்பாகவா அல்லது காணி உரிமையாளருக்கு சார்பாகவா இருக்கிறீர்கள் என்பதனை வெளிப்படுத்த வேண்டும். பலர் கிட்டத்தட்ட 70% மக்கள் எங்களுக்கு சார்பாக 80% மக்கள் எங்களுக்கு சார்பாக இருக்கிறார்கள். அரசு கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது பணத்திற்காக வேலை செய்தவர்களோ மற்ற மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் போடலாம். ஆனால் எங்களுக்கு ஆதரவா இருந்து கொண்டு பார்த்து விட்டு தட்டி விட்டு போகாமல் நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு ஆதரவை அதுல கொடுங்கள். அப்போதான் எங்களை ஆதரவு நிலை அதிகமாக காணப்படும். அல்லது எதிர்நிலையான கருத்துக்களே மேலோங்கும் என்பதனை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு புத்தகரை இருக்கும் காணிகள் 4 கட்டங்களாக விடப்படும் என்ற ஒரு கதை இங்கே ஒரு தவறான சித்தரிப்பாக இங்கே வெளிக்கொணரப்பட்டு இன்றைய போராட்டத்தை மழுங்கடித்ததற்காக அது பூதாகரமாக உருவெடுத்திருந்தது. உங்களுக்கு வடிவாக தெரியும், நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். இது ஒரு முன்வடிவாக அவர்கள் எங்களிடம் கேட்டபோது நாங்கள் அன்று அதை மறுத்திருந்தால் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் விடப்பட்ட அந்த ஊடக அறிக்கை எவ்வாறு அமைந்திருக்கும் என்றால், முழுமையாக புத்தவிகாரை உரிய காணி விடுபட இருந்த போது காணி உரிமையாளர்கள் அதனை குழப்பிவிட்டு சென்று விட்டார்கள் என்பதனால் நாங்கள் அன்று அந்த இடத்தில் அமைதியாக இருந்தோம். ஆனால் ஒரு விடயத்தை சொன்னோம், 4 கட்டம் என சொல்கிறீர்கள். 4 கட்டம் என்றால் ஒவ்வொரு கட்டத்துக்கு இடையில எவ்வளவு இடைவெளி என்று சொல்லுங்க. அதை அவர்கள் சொல்லவில்லை. அதோடைய எங்களுக்கு தெரிந்து விட்டது இது இந்த போராட்டத்தை மழுங்கடிப்பதற்கான ஒரு முன்மொழிவு. அது திட்டமிட்டு செய்யப்பட்டதோ தற்செயலாக செய்யப்பட்டதோ தெரியாது. ஆனால் இதன் அடிப்படை அம்சம் அதுதான். எனவே நாங்கள் கட்டமாக 10 வருஷத்துக்கு கட்டமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனவே இந்த முன்மொழிவு சம்பந்தமாக மாவட்ட அரசாங்க அதிபர் உடனடியாக தனது அறிக்கையை விட வேண்டும். அன்று கூட்டத்தில் நடந்த அறிக்கையை எங்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும். நாங்கள் கீழே சைன் பண்ண வேண்டும் என கேட்டிருந்தோம். ஆனால் அன்றைக்கு கூட்டம் முடிந்த பின் எங்களுக்கு அந்த அறிக்கை காண்பிக்கப்படவில்லை. எனவே நாங்கள் அவர்களுடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துவிட்டோம் என்ற ஒரு தவறான சித்தரிப்பு இங்கே வெளிவந்திருக்கிறது. அது தவறு என இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கிறேன்.